2009ஆம் ஆண்டு நார்த் கொரியாவை சேர்ந்த 2914 பேர் அந்த நாட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க. ஆனா அதே 2022ல வெறும் 67 பேரால மட்டும்தான் அந்த நாட்டை விட்டு தப்பிக்க முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு ஒருத்தரால கூட தப்பிக்க முடியாது. அப்படி கிம் ஜாங் உன் என்னதான் பண்ணிருப்பாரு? 2011ல நார்த் கொரியா அதிபர் கிம் ஜாங் இல் இறந்து போனதுக்கு அப்புறமா கிம் ஜாங் உன் அதிகாரத்துக்கு வந்தாரு. அதுக்கப்புறமா இந்த நாட்டை விட்டு ஒருத்தனும் தப்பிக்க கூடாது அப்படின்னு சில ஆபத்தான வித்தைகளை கையாண்டாரு. சைனா மற்றும் நார்த் கொரியா பார்டர்ல சிக்னல் ஜாமர்ஸை இன்ஸ்டால் பண்ணாங்க. இதன் மூலமா ஃபாரின் செல் மற்றும் சேட்டலைட் சிக்னல்ஸை கட் பண்ணாங்க. சைனாக்கு போற போன் கால்ஸை மானிட்டர் பண்றதுக்காக தனியா ஸ்டேஷன்ஸையும் உருவாக்குனாங்க. இதன் மூலமா சைனாவை சேர்ந்த மக்கள் மற்றும் ஸ்மக்லர்ஸ் காசுக்காக நார்த் கொரியா மக்களுக்கு உதவி பண்றதை நிறுத்தினாங்க. நார்த் கொரியா முழுக்க வாட்ச் டவர்ஸையும் உருவாக்குனாங்க. ஆனா முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு மிஷின் கன்னை கொடுத்தாரு கிம் ஜாங் உன். இந்த மிஷின் கன்னுக்கு பயந்தே பாதி பேர் தப்பிக்கணும் அப்படின்ற எண்ணமே வரல. முக்கியமா இரவு நேரங்கள்ல சில பேர் பதுங்கி போய் தப்பிச்சு போயிடுறாங்க. இதை தடுக்கணும் அப்படின்னு ஃபிளட் லைட்ஸை கொண்டு வந்தாரு கிம் ஜாங் உன். கிரிக்கெட் கிரவுண்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, பெருசா இருக்குமே, அந்த லைட்டை நார்த் கொரியாக்கு கொண்டு வந்து பிக்ஸும் பண்ணாங்க. கிம் ஜாங் உன்னோட அப்பா இருந்த வரைக்கும் வெறும் வேலிகளை மட்டும்தான் பார்டர்ல வச்சிருந்தாங்க. ஆனா கிம் ஜாங் உன் ஆட்சிக்கு வந்ததும் பார்டர்ல மின்சார வேலிகளை பொருத்திருக்காரு. இது தெரியாம நிறைய பேர் மின்சார வேலிகள்ல கையும் வச்சாங்க. நார்த் கொரியா தன் நாட்டை சுத்தி இருந்த சில நாடுகள் கிட்ட ஒப்பந்தமும் போட்டாங்க. ஒருவேளை எங்க நாட்டுல இருந்து யாராவது உங்க நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள திரும்ப அனுப்பிடணும் அப்படின்னு அந்த டீல்ல இருந்துச்சு. 2023ல மட்டும் 6 பேர் இந்த மாதிரி மாட்டினாங்க. சில பேரை சோல்ஜர்ஸே சுட்டு கொண்டுட்டாங்க. சைனாவுக்கு தப்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சைனா கவர்மெண்ட் பிடிச்சிருவாங்க. பிடிச்சி நார்த் கொரியா கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கு சைனா ஜெயிலே இருக்கலாம். இந்த கிம் ஜாங் உன் என்ன பண்ணுவானே தெரியாது. தப்பிச்சு போனவங்களை கண்டிப்பா கொன்னுடுவாங்க. ஆனா அவங்களோட மொத்த குடும்பத்தையும் ஜெயில படிச்சு போட்டுருவாங்க. அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி புருஷன்னு மொத்த குடும்பத்தையும் ஜெயில படிச்சு போட்டுருவாங்க. நார்த் கொரியால ஒரு சிஸ்டம் இருக்கு. அதோட பெயர் இயோன் ஜோஜி. இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபேமிலி பனிஷ்மெண்ட். தனக்காக இல்லைனாலும் தான் தப்பிச்சு போனா தன்னோட மொத்த குடும்பமும் வாழ்நாள் முழுக்க ஜெயில கஷ்டப்படணுமே, அதுக்காக வச்சு சில பேருக்கு தப்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாதுன்னு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நார்த் கொரியா இரவு நேரங்கள்ல ஓடக்கூடிய எல்லா ட்ரெயின்ஸையும் கேன்சல் பண்ணாங்க. முக்கியமா பார்டர்ல கார் டிராபிக் ஏற்படுத்தவே கூடாதுன்னு விதிகளை கொண்டு வந்தாங்க. யாராவது பார்டர்ல ட்ரோன்ஸை பறக்க விட்டாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சிட்டு போய் கொடுக்கக்கூடிய தண்டனையில அதுக்கப்புறமா அவனுக்கு ட்ரோனை தொடணும் அப்படின்ற ஆசையே வராது. முக்கியமா 2020 காலகட்டத்தில், அதாவது கோவிட் சமயத்துல நார்த் கொரியா கதிகலங்கி போயிடுச்சு. நார்த் கொரியால நீங்க நினைக்கிற அளவுக்கு மெடிக்கல் டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. யாராவது தப்பிச்சு போய் கொரோனா கொண்டு வந்துருவாங்களோ இல்ல சைனாவை சேர்ந்தவங்க இங்க வந்துருவாங்களோ அப்படின்னு நார்த் கொரியா ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. இதனால நார்த் கொரியா தன்னோட கண்ட்ரிய இன்னும் பயங்கரமா லாக் பண்ணிச்சு. புதுசா 100 கிலோமீட்டருக்கு மேல காங்கிரீட் சுவர்களையும் கட்டினாங்க. மின்சார வேலிகளை அது மேல பொருத்தினாங்க. முக்கியமா பார்டர்ல வேலை செய்யக்கூடிய சோல்ஜர்ஸோட வேலை நேரங்களை அதிகப்படுத்தினாங்க. இதெல்லாம் மீறி ஒருத்தனால கூட இந்த பார்டரை தாண்டவே முடியாது. இந்த கோவிட் சமயத்துல கிம் ஜாங் உன் மத்தவங்களை சந்திக்க கூட விடல. இந்த நார்த் கொரியாவை மொத்தமா 9 மாகாணங்களா பிரிச்சிருக்காங்க. அதுல ஒரு மாகாணத்தை சேர்ந்தவங்க இன்னொரு மாகாணத்துக்கு போறதுக்கு கூட அனுமதி கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு மாகாணத்துக்கே போக முடியாதவங்க எப்படி இந்த நாட்டு பார்டரை தாண்டுவாங்க? சில பேர் சவுத் கொரியாக்கு தப்பிச்சு போகலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா சவுத் கொரியாக்கு போறதுலாம் நடக்காத காரியம். 2 பார்டர்ஸையும் மிலிட்டரிகள் பயங்கரமா பாதுகாக்கிறாங்க. இந்த இடத்தை மிலிட்டரி சோன் அப்படின்னு சொல்றாங்க. நார்த் கொரியா மற்றும் சவுத் கொரியா ட்ரூப்ஸ் தங்களோட பார்டர்ஸை எப்பவுமே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்திலேயே கண்ணிமைக்காம ராணுவ வீரர்கள் பாதுகாக்கிறது இந்த சவுத் கொரியா நார்த் கொரியா பார்டர்னு சொல்றாங்க. 1945ல நடந்த கொரியா வார்ல நார்த் கொரியாவை சேர்ந்த நிறைய பேர் சவுத் கொரியாக்கு தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா சவுத் கொரியா அவங்கள தங்களோட சொந்த நாட்டு மக்கள் மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இதனாலேயே நார்த் கொரியாவை சேர்ந்த நிறைய பேருக்கு சவுத் கொரியா போகணும் அப்படின்ற ஆசை வந்திருக்கு. சவுத் கொரியாக்கு போக விடாம கிட்டத்தட்ட 75,000 சோல்ஜர்ஸ் பாதுகாத்துட்டு இருக்காங்க. சைனா மற்றும் ரஷ்யா நார்த் கொரியா கூட அலைஸ்ல இருக்காங்க. அதனால அங்கேயும் போக முடியாது. சில நார்த் கொரியாவை சேர்ந்தவங்க மங்கோலியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா மூலமா தப்பிச்சு போலாம் நினைக்கிறாங்க. ஒருவேளை தப்பிச்சு அந்த நாடுகளுக்கு போனாலும் அவங்க சவுத் கொரியாக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். சைனா கிட்ட ரொம்பவே பெரிய சர்வேலன்ஸ் டீம் இருக்கு. அதனால ஒரு தனிநபரையும் சைனாவால ஈஸியா கண்காணிக்க முடியும். இதனாலேயே நார்த் கொரியாவை தாண்டினாலும் சில பேரால சைனாவை தாண்ட முடியாது. ஏன்னா சைனாவை தாண்டினாதான் சில சேஃபா இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கே போக முடியும். கிட்டத்தட்ட 700 மில்லியன் சர்வேலன்ஸ் கேமரா சைனா கிட்ட இருக்கு. இப்ப புரியுதா ஏன் சைனாவுக்கு யாராலையும் போக முடியலன்னு? 2007 காலகட்டத்தில்
பட்சத்துல சைனாவை சேர்ந்த சில ஸ்மக்லர்ஸ் காசுக்காக நார்த் கொரியாவை சேர்ந்த சில பேரை தப்பிக்க வைக்க உதவி பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க கிட்ட $2000 வரைக்கும் வசூல் பண்றாங்க. ஆனா நார்த் கொரியா மக்கள்ல சில பேரால் அதை கொடுக்கவே முடியாது. ஏன்னா சில பேர் வருஷத்துக்கே அவ்வளவுதான் சம்பாதிப்பாங்க. பட் இதுக்காக நார்த் கொரியா மக்கள் வேற ஒரு வழியை யோசிச்சாங்க. தப்பிச்சு போன சில பேர் மற்ற நாடுகள்ல நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா சம்பாதிச்ச காசை வச்சு இந்த ஸ்மக்லர்ஸ் கிட்ட கொடுத்து தான் குடும்பத்துல இருக்கக்கூடிய மத்த நபர்களையும் காப்பாத்துறாங்க. ஒருவேளை காப்பாற்றக்கூடிய முயற்சியில நார்த் கொரியா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். தப்பிக்க முயற்சி பண்ணவங்கள மட்டும் தண்டிக்க மாட்டாங்க, மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவாங்க. நார்த் கொரியாவிலேயே தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஆபத்தான வழி அப்படின்னா கடல் வழி தான். இத நார்தர்ன் லிமிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் கொரியா கடல் வழியா தப்பிச்சு போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா நார்த் கொரியாவை சேர்ந்த நேவி டீம் கண்டிப்பா பொடிச்சிட்டு போயிருவாங்க. பொடிச்சிட்டு நாட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, கடல்லையே அவ்வளவுதான். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நார்த் கொரியா கிட்ட ஸ்பை டீம் இருக்கு. அந்த ஸ்பை டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரொம்பவே ட்ரெயின் ஆனவங்க. அவங்க எங்க இருப்பாங்க, எந்த பார்டர்ல இருப்பாங்கன்னே தெரியாது. சில பேர் அந்த ஸ்பை கிட்ட போய் உதவி கேட்பாங்க. அவங்க உதவியா பண்ணுவாங்க, புடிச்சிட்டு நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் தாண்டி ஒருத்தனுக்கு தப்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் வருமா? கமெண்ட்ல சொல்லுங்க.